ஹலோ ஹாய் ட்ரேடர்ஸ். இப்போ நான் வந்து இதில் முக்கியமான ஒரு வீடியோ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு 3500 வாங்கின ஒரு அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு நான் எப்படி இதில் 10 லட்ச ரூபா வந்து இதில் மேக் பண்ண போகிறேங்கிறத அந்த சீரிஸில் சொல்ல போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரேடருக்கு வந்து கேபிட்டலை தாண்டி நம்மளுக்கு ஸ்கில் செட் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்கில் செட் இருந்தால் நம்மளால் வந்து சின்ன கேபிட்டல் வச்சு நம்மளால் பெருசாக மேக் பண்ண முடியுங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இந்த வீடியோ சீரிஸாக இருக்க போகுது. ஏன்னா எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க அதிகமான கேபிட்டல் இருந்தால் தான் அதிகமாக earn பண்ண முடியுங்கிறக்காண்டி $50,000 இல்லை $100,000 அக்கௌண்ட் அப்ரோச் பண்ணி நிறைய லாஸ் பண்ணியிருப்பாங்க. நான் கூட ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன் நான் எப்படி லாஸ் பண்ணேன்ட்டு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு ரீட்டைல் ட்ரேடராக நார்மலான ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாபுக்கு போகிற ஆளாக இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் கேபிட்டல் வச்சுட்டு நீங்கள் எப்படி இது ஒரு சைடு இன்கமாக earn பண்ணலாங்கிறத நான் இதை சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ சீரிஸை கடைசி வரைக்கும் இருந்து பாருங்கள். இது போக இதில் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன், என்னென்ன பாசிட்டிவ், என்ன நல்ல விஷயங்கள் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் வந்து நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான லிங்க் நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் டெய்லி அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சீரிஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒளிமறைவு எதுவுமே கிடையாது. நான் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ட்ரேட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் அக்கௌண்ட்டை லைவாக காமிக்கிறேன். இன்றைக்கி தான் அந்த அக்கௌண்ட் எடுத்திருக்கேன். April 26 சனிக்கிழமை எடுத்துருக்கிறேன். நான் இன்னைக்கு கம்மிங் வீக்லேருந்து நான் ட்ரேட் பண்ண போகிறேன். ஏன்னா இதில் வந்து எந்த எடிட்டிங் எந்த எதுவுமே இல்லாமல் பியூராக என்ன ட்ரேடிங்கில் என்ன ஒரிஜினலாக என்ன நடக்க போகுதுங்கிறத நான் அப்படியே போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ட்ரேடர் லைஃப்பில் ஒரு டார்க் சைடு தென் பாசிட்டிவ் சைடு ரெண்டுமே இந்த வீடியோவில் இருக்க போகுது. இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குற மாதிரி ஒரு பாசிட்டிவான லக்ஸரியான லைஃப் ஸ்டைல் இல்லாமல் இது ஒரு ரொம்ப ஹார்ஷான ஒரு ட்ரேடிங்காக தான் இருக்க போகுது. என்ன காரணம்னா, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3500 ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா அச்சீவ் பண்ணுறவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். அது மேபி 2 மாதம் ஆகலாம், 3 மாதம் ஆகலாம், அல்லது 6 மாதம் கூட ஆகலாம். பட் எவ்ரி வீக் நான் இதில் என்ன ப்ராக்ரஸ் பண்ணிகிட்ருக்கேங்கிறத நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது மூலமாக என்னென்னா நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் ட்ரேடிங்லையும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லையும் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் பிப்ஸில் தான் எடுத்துருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியுதா டேஷ்போர்ட். நான் இன்னும் ஒரு ட்ரேடு கூட எக்ஸிக்யூட் பண்ணல. இப்போ தான் ஜஸ்ட் இந்த அக்கௌண்ட் எடுத்திருக்கேன். நான் அதோட க்ரெடென்ஷியல் இது எல்லாமே நான் ஓப்பனாக காமிக்கக்கூடாதனால அதெல்லாம் ஹைட் பண்ணி வச்சுருக்கிறேன். தென் இதோட ட்ரேட்ஸோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நான் இந்த ஜேர்னலில் தான் நான் நோட் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி ட்ரேடிங் ஜேர்னல் டெம்ப்ளேட் வந்து நான் ஆல்ரெடி ஃப்ரீயாக கொடுத்துருப்பேன். நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதில் தான் நான் வந்து என்னுடைய டேட்டாஸ் எல்லாமே என்ட்ரி பண்ண போகிறேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு வந்து நான் ட்ரேடிங் ஜேர்னல் நான் இதை யூஸ் பண்ணாலுமே தென் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸை நான் ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பெஷல் எமோஷன் ட்ராக்கருங்கிற ஒரு இது வந்து நானே டிசைன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நான் எமோஷன்ஸை வந்து பிஃபோர் ட்ரேட், டியூரிங் ட்ரேட், ஆஃப்டர் ட்ரேடுங்கிறது மாதிரி நான் பிரித்து வச்சுருக்கேன். நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன், நான் என்ன எமோஷனில் இருக்கிறேன், தென் ட்ரேடு ஹோல்டிங் லைக் ட்ரேடு இருக்கும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், தென் ட்ரேடு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேங்கிறத நான் வந்து எமோஷனை வந்து நான் ட்ராக் பண்ண போகிறேன். தென் இது வந்து எப்படின்னா நம்ம சைக்காலஜியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த நேரத்தில் என்ன எமோஷன் ஃபீல் பண்ணுறோங்கிறத நம்மளுக்கு தெரியாட்டி நம்ம அடுத்த ட்ரேட் எடுக்கும்போது அதே மிஸ்டேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் எமோஷன் சைக்காலஜிக்கு ஒரு ஜேர்னல் நான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் அது. ஓகே, இப்போ நான் வந்து ஜேர்னலிங் எப்படி பண்ணுறதுங்கிறது நான் சொல்லிட்டேன். தென் அப்புறம் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு எப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நான் பிளான் பண்ண போகிறேங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் கான்ஸ்டண்ட்டாக அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். இதுக்கு வேரியபிளான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது. பட் அதை நான் வந்து என்னுடைய மென்டர்ஷிப்பில் தான் நான் டீச் பண்ணுவேன். அது வந்து வேறு மாதிரி அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னன்னா அக்ரெசிவ் அப்ரோச்னு ஒன்று இருக்குது, கன்சர்வேட்டிவ் அப்ரோச்னு இருக்குது. நான் இப்போதைக்கு நான் ஒரு மாடரேட்டாக நான் கிட்டத்தட்ட கான்ஸ்டன்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போகலான்னு இருக்கேன். எப்படின்னா 1% ரிஸ்க்கு அப்படிங்கிறதுலே மூவ் ஆகலான் இருக்கேன். என்ன காரணம்னா நம்மகிட்ட வந்து கடைசியாகவே இந்த மணி தான் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம 3500 தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்கும் போது அதில் நம்ம வந்து எவ்வளோ டிசிப்ளினாக இருக்குமோ அதே டிசிப்ளின் தான் நம்மளுக்கு வந்து 100K அக்கௌண்ட் எடுக்கும்போது இருக்கிற டிசிப்ளின் வரும். ஸோ அதனால் வந்து நான் அந்த அக்கௌண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு லாஸ் பண்ணாமல் ஒரு ஸ்டேபிளாக கொண்டு போகிறதுக்கு நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறத நான் கான்ஸ்டன்ட்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறேன். மேபி இதில் வந்து நீங்கள் அக்ரெசிவாக போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தனியாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இதில் எனக்கு வந்து பெரிய அக்கௌண்ட்டை நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன், 200K 100K பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் அப்ரோச்சுன்னு தனியாக இருக்குது. அதை நான் எல்லாமே நான் என்னுடைய மென்டர்ஷிப்பில் நான் அதை டீச் பண்ணுறேன். உங்களுக்கு அப்படி இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா கீழே உள்ள மென்டர்ஷிப் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள், அல்லது என்னுடைய பர்சனலாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு 1% நான் செட் பண்ணிட்டேன். தென் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு ட்ரேட் தான் நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். அது வந்து எந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரேடுக்கு மேலே நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறதில்ல. அது எதர் வின்னாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு ட்ரேடு தான். இது போக ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் செட் அண்ட் ஃபர்கட் ரூல் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து ட்ரேடை வந்து ஸ்டாப்ல அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கோ அல்லது டேக் ப்ராஃபிட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கோ எடுத்தோன்னே ஒரு பிகினர் ட்ரேடரால் பண்ண முடியாது. ஸோ அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, தென் ஒரு இன்டர்மீடியட் ட்ரேடர் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க நல்லா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பொசிஷன் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்ணாலுமே அவங்களால எமோஷனால் அவங்களால அந்த ட்ரேடை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா நல்லா போகிற ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணி பிரேக் வின் வச்சுருவாங்க. நல்லா போகாத ட்ரேடுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஓப்பன்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லேருந்து அவாய்ட் பண்ணுறது தான் செட் அண்ட் ஃபர்கட்னு யூஸ் பண்ணுறேன்.
செட் அண்ட் ஃபர்கட்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒன்ஸ் வந்து ட்ரேடை வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று ஸ்டாப் லாஸோ டேக் ப்ராஃபிட் எடுக்கிற வரைக்கும் அந்த ட்ரேடை வந்து நீங்கள் திரும்பி கூட பார்க்கக்கூடாது. கம்ப்யூட்டர் க்ளோஸ் பண்ணி நீங்கள் வேறு வேலையை பார்க்க போயிடணும். அந்த மாதிரி தான் செட் அண்ட் ஃபர்கட். ஸோ இதனால் என்னென்னா நம்மளுக்கு வந்து எமோஷனல் ட்ரிவனான நம்மளுக்கு அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அது என்ன சொல்லுதோ, நம்ம சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி சொல்கிறத வச்சுட்டு நம்ம ரிசல்ட் எடுத்துகிட்டு நம்ம போயிடுவோம். அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அதனால் பொசிஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு செட் அண்ட் ஃபர்கட். தென் ஃபைனல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் செட். ப்ராஃபிட் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து 1% ரிஸ்க் எடுக்கிறீங்கும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 to 3 ட்ரேடு வந்து நீங்கள் ஃபேஸ் 1ல் பாஸ் பண்ணணும். தென் ஃபேஸ் 2ல் கிட்டத்தட்ட 2 to 3 ட்ரேட் பாஸ் பண்ணணும் 1% ரிஸ்கில் வைக்கும்போது. ஏன்னா அது லாஸாகவும் போகலாம், எடுத்தோன்னே வின்லேயும் போகலாம். லாஸாக போகும்போது கிட்டத்தட்ட 4-5 ட்ரேட்ஸுங்கிற மாதிரி வரும். அதனால் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். எதனால் சொல்கிறேன்னா, மென்டல் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸில் உங்களால் வந்து ஃபைன் பண்ணி அதில் வந்து இறங்க முடியாது. ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸில் இறங்காட்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லோ ப்ராபபிலிட்டி கண்டிஷன்ஸில் ஸ்டக்காகி நின்றுட்டு உங்களோட மென்டல் கேபிட்டல் ட்ரெயின் பண்ணிடுவீங்க. அதனால் என்னென்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. சரி, அப்படியே பாஸ் பண்ணி நம்ம லைவை கொண்டு வந்துட்டாலும் என்னென்னா நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி பே அவுட் எடுக்கிறங்கிற பேரில் என்ன பண்ணிடுவோம்னா நம்ம திரும்ப அங்கே வந்து மென்டல் எனர்ஜி லாஸ் பண்ணி லைவ் அக்கௌண்ட்டில் எல்லாத்தையும் ப்ளோ பண்ணிடுவோம். ஸோ நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து ப்ளோ பண்ணுறதுக்கு தான் உங்களை டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த இது எல்லாமே. அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா உங்கள் சைக்காலஜியை ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். இதில் மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் இதில் வந்து பாஸ் பண்ணி இதில் பே அவுட் எடுக்க முடியாது. தென் நான் வேறு இதில் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இதுலேருந்து வர்ற பே அவுட்டை நம்ம வந்து ஸ்கேல் அப் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுடைய கேம். வேணும்னா என்கிட்ட வந்து இவ்வளோ கேபிட்டல் இருக்குது, இதுலேருந்து நான் வந்து பெரிய கேபிட்டலை வந்து எப்படி ஸ்கேல் அப் பண்ணுறேங்கிறத சொல்கிறது தான் இந்த சீரியஸு. இந்த ப்ராஃபிட் வச்சுக்கிட்டு நம்ம வந்து கேம்பிள் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இந்த சீரியஸ் பண்ணல. ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் எப்படி இதை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஒரு சாம்பிள் காமிக்கிறத இந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ப்ராஃபிட்ஸை மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கேம்பிளிங் தான் யூஸ் பண்ணுவோம். சீக்கிரமான டைமில் நம்ம இதை பாஸ் பண்ணி சீக்கிரமாக பே அவுட் எடுத்து நிறைய பே அவுட் அது புக் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனல் வேலை டிசிப்ளினாக நம்ம வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணி பாஸ் பண்ணி அது மூலமாக எப்படி பே அவுட் எடுத்து கன்சிஸ்டண்ட்டாக மந்த்லி பேசிஸில் நம்ம வந்து பே அவுட் எப்படி ஸ்டாக் பண்ணுங்கிறத, அந்த பே அவுட் மூலமாக நம்ம வந்து ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வழியோ அதை பண்ண போகிறோம். என்னென்னா கடைசியில் நம்மளுக்கு வந்து பெரிய கேபிட்டல் தான் முக்கியம். ஏன்னா நம்ம வந்து சின்ன கேபிட்டல் வச்சுக்கிட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரே 5K அக்கௌண்ட்லேயே நேராக $10,000 10 லட்ச ரூபா நம்ம எடுக்கணும் அப்படின்னா அது பாசிபிலிட்டி கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா அதில் வர கொஞ்சம் பே அவுட் எடுத்து நம்ம வந்து அக்கௌண்ட்டை பெருசு பண்ணிடுறோம், அக்கௌண்ட் சைஸை பெருசு பண்ணி தென் அது மூலமாக நம்ம வந்து பர்சன்டேஜில் நம்ம வந்து பே அவுட் புக் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல பே அவுட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இதில் அப்ரோச் பண்ண போகிறோம். நீங்கள் நினைக்க மாதிரி $5,000 அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டே நான் $10,000 இதில் வந்து பே அவுட் எடுக்கிறேங்கிறது கிடையாது. இதை வச்சு நான் ஸ்கேல் அப் பண்ணி அது மூலமாக நான் வந்து பெரிய பே அவுட் எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருக்க போகுது. இதை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இது போக வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இந்த அக்கௌண்ட்டில் நான் எப்படி வந்து நான் மார்க்கெட் வந்து அனாலிசிஸ் பண்ணுறேன், தென் அது போக அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் லைவில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்னுடைய மென்டர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி என் கூட சேர்ந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து ப்ரைவேட் டிஸ்கார்ட் சர்வருக்கு தருவேன். அது மூலமாக நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ் என்னங்கிறது நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம அது மூலமாக ஒரு கம்யூனிட்டியாக ட்ரேட் பண்ணலாம். என்ன பண்ணணும்னா, நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ட்ரேடிங் மென்டர்ஷிப்காக நான் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் ஃபில் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் உங்களை வந்து பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உண்மையாலுமே ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்கு சீரியஸாக இருக்கீங்க அப்படின்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் டீமில் நான் ஜாயின் பண்ணிப்பேன். ஸோ இது போக வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்னை தாராளமாக கேட்கலாம். இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.